டேட்டாவை வச்சுக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ப்ரீகாஸ்ட் பண்ணுறது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நம்ம நிஃப்டி இப்போ டேவோட ஹை லோ இதற்கான ஹிப் லெவல் மார்க் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஹிப் லெவல்ன்றது இங்கே டூல்ஸில் ஹிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதில் ஹிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஹைக்கும் லோக்கும் கொடுத்துட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ இதனுடைய டிஃபால்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபிப் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையும் லோவையும் மார்க் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிடுவோம். செட்டிங்ஸ்க்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போயிடும். நம்ம இதில் தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். 0 எடுத்துடலாம். 2 3 அதையும் எடுத்துடலாம். 0.5 வேண்டாம், 786 வேண்டாம், 1.618 வேண்டாம், 3 வேண்டாம். ஸோ என்ன வேணுன்றதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். 1 கூட தேவையில்லை. ஓகே, அடுத்தது யூஸ் 1 கலர் அப்படின்னு கொடுத்துட்டா ஒரே கலர். பேக்ரவுண்டு வேணான்னு கொடுத்துடலாம். எக்ஸ்டேண்டு லைன்ஸ் ரைட். ஓகே, இப்போ இந்த ஒரு டெக்ஸ்டை மட்டும் சென்டரில் மிடில் சென்டர், இதுவும் சென்டர். ஓகே, இப்போ நம்ம விசிபிலிட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸாக நம்ம டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் எஃப்ஐபி அப்படின்னு எஃப்ஐபி லெவல் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். எஃப்ஐபி மேக்ஸிமம் அதுவே ஞாபகம் வச்சுக்கும். இங்கே அதில் பெரிய குழப்பம் வேண்டாம். நீங்கள் இன்னொரு டைம் அதே டூலை எடுக்கிறீங்க. நான் இங்கேருந்து ஃபைனலாக என்ன செட்டிங் கொடுத்தோமோ அந்த செட்டிங் அப்படியே அப்ளை ஆகிடும். அதனால அதை பெரிய ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. பட்டு அங்கே குழம்பக்கூடாதுல்ல. ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். ஹைக்கும் லோக்கும் ஒரு லெவல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது பர்மனண்ட்டாக வேற ஒரு டூலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் டூலை எடுத்து கோஆர்டினேட்ஸில் 23 990.75 23 954.25. இப்போ இந்த பாக்ஸு இதோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த அப்போர்ட் டார்கெட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது கன்வீனியன்ட்டாக. இப்போ நான் இந்த ரிவர்ஸ் போட்டோம்னா இதை டவுன்வேர்டு காமிக்கணும். ஸோ இங்கேயும் நம்ம டார்கெட்ஸ் இப்போ நமக்கு ஓரளவுக்கு லெவல்ஸு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லெவல்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது அதாவது ஒரு லைன் பார்த்து இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகி போய் இங்கேயோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த டார்கெட்டை நோக்கி போகலாம். இது கலரை க்ரீனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விதம். இன்னொரு விதம், இதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி இங்க வரைக்கும் கூட வந்து அது அப்படி ரீட்ரேஸ் ஆகிறதும் உண்டு. ரெண்டு ஸ்ட்ரக்சரும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்டு இந்த 0.618க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை. ஸோ அப்சைடில் இந்த 0 இது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இங்கே 3 பாயிண்ட் வரும். இப்போ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா மேலே 6 வரும். ஸோ ரெண்டுமே ஒரே ரேஷியோ தான். அதனால் இந்த 0.618 விட்டுங்க. இந்த நம்பரை மட்டும் எடுங்க. இப்போ கால் எடுக்கிறதா இல்லை
பை பண்றதோ அப்படின்னா 93,990க்கு மேல மார்க்கெட் இருந்தா பையிங். ஸோ இங்க வாங்கிட்டு இதை முதல் டார்கெட்டா எதிர்பார்க்கலாம், இது ரெண்டாவது டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். இங்க இருக்கையில நீங்க வாங்குறீங்க விற்கணும் அப்படின்னா இப்போ இதனுடைய முதல் டார்கெட் இதுவும் இது ரெண்டாவது டார்கெட்டாகவும் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நம்ம அடுத்தடுத்து ஒரு லெவல்ஸ் போடுறதுல